இங்க ஃபர்ஸ்ட் நான் பண்ணது, டீம் உடைஞ்சது. அத எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது அந்த டைம் அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இங்க வந்து ஒரு லெவல் வந்திருக்கிறீங்கன்னா, அதுக்கு காரணம் நீங்க தானே. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் வந்து சொல்லுங்க. இங்க ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது, முத்து அன்மியூட் பண்ணியிருக்கேன் பேசுங்க. ஓகே சார், குட் மார்னிங் சார். என் வாய்ஸ் ஆடியபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆடிபிள் பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே டெஸ், தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வெல்கம் பண்ணிக்கிறேன். என்னுடைய நேம் முத்துக்குமரன். நான் பிரான்ச் டைரக்டர் லெவலில் இருக்கேன். என்னோட அப்ளை பிரான்ச் டைரக்டர் மணிமேகலை, கோல்டு டைரக்டர் கோபிநாத் சார், யூசிடி கிரி சார். ஓகே டெஸ், நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிஃபோர் நான் ஸ்டார்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் ஏதோ ஒரு பிஸ்னஸில் நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம மேலே மேலே போகணும், நம்ம நல்ல ஒரு இன்கம் எடுக்கணும். ஏன்னா ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா புவர் ஃபேமிலி எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அவங்க நிறைய திங்ஸு நிறைய எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது என்ன இருக்கும், எல்லாமே பண்ணுறாங்க, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குமா அப்படின்னு யோசிச்ச காலம்லாம் இருக்குது. இப்படியே போயிருமா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு வந்து சோஷியல் மீடியா மூலம் தான் எனக்கு கிடைச்சிச்சு. கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்பாவும் வந்து ஒர்க்குக்கு என்னென்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவும் ஒர்க்குக்கு போகல. அண்ணா வந்து அவர் ஒர்க்கை பார்த்துட்டு அதை வந்து கடன் ஓவர் ஆயிருச்சு அதிகமாக வந்தனால அவரும் இது காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போனார். அதுக்கப்புறம் 2 பேர் இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா 2 பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அக்காவுக்கு மட்டும் மேரேஜ் பண்ணியிருந்தோம், இன்னொரு அக்காவுக்கு ஆகல. அதுக்காக அப்போல்லாம் என்னும்போது மேரேஜ் என்னும்போது நிறைய கடன்ஸ் ஆயிருச்சு. அப்படின்னும்போது அவர் ஒருத்தர் மட்டும் தான், எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி பாதிப்பு வரதுனால அண்ணா மட்டும் தான் போவார். அவர் என்ன 20 அந்த மாரி 20K தான் இன்கம் எடுக்கிறாரு. ஆனால் நிறைய செலவு நிறைய இருக்குது. நம்மளும் எதனா பிஸ்னஸ் பண்ண முடியும், நம்மளும் எதனா பண்ணலாம். ஏன்னா நான் கிடைக்கிற ஒர்க் எல்லாத்துக்குமே போவேன். என்னென்ன ஒர்க் கிடைக்கும் எல்லாத்துக்குமே போய் ஒர்க் பண்ணி நம்மளும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் எந்த ஒர்க்கு பண்ணாலும் என்னால் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ இன்கம் வந்து அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. நம்மளுக்கு இதை ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு நினச்சிட்டு அதேமாரி நானும் சரி ஓகே நம்ம எதுவும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்னுடைய ஆம்பிஷன் தான், நான் படிக்கும் போது வந்து ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஏதோ டைப் ஆஃப் எப்படின்னா எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி நம்ம பண்ணால் நம்ம எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்றது நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனால் எந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சதில்ல. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இப்போ அமௌண்ட்டு கட்டுவோம். இப்போ ஒரு நான் வந்து இதுக்கு முன்னாடி வெஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு இதில் வந்து தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் வந்து போட்டு இன்கம் எடுத்துட்டு இருந்தாரு. இதில் போடும்போது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் 5,000 போட்டால் 10,000 வரும், 10,000 போட்டால் 20,000 வரும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 30,000 ரூபாய் கடை வாங்கினாரு. கடை வாங்கி போட்டாரு. அவருக்கு 60,000 வந்துச்சு. அதுலேருந்து ஆனால் வித்துட்ரா வந்து அவ்வளோ பண்ண முடியல. ஒரு 16,000 ரூபாய் என்னவோ எடுத்தாரு. அவர் சொந்த அமௌண்ட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் எல்லாமே சொல்லுவார். நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் 8,000 ரூபாய் பிளான் கொடுத்தாங்க. 8,000 கொடுத்தா நாளைக்கே 24,000 வந்துடும் உங்களுக்கு, அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க. அப்போ வண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்டார் எல்லாத்துக்கிட்டையும், நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வரப்போதில்லை, பண்ணுங்க, நானும் இதில் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனான்ஸ் அந்த மாரி வட்டிக்கு நிறைய வாங்கி 1,00,000 பணம் மாரி போட்டார். அதுக்கப்புறம் என்னையும் கேட்டாங்க. சரின்ட்டு, ஆனால் வீட்டுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு நானும் அங்கங்கே கடை வாங்கி அந்த மாரின்ட்டு ஒரு 8,000 போட்டோம். ஆனால் போட்ட உடனே அடுத்த செகண்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு 20 மெம்பர்ஸ் அதை போட்டோம். 1 லேக், அதுக்கு 1 லேக் பக்கம், ஏன்னா 1,50,000 பக்கம் மட்டும் ரெடி பண்ணி போட்டாங்க. ஆனால் நான் வந்து என்னால் அவ்வளோ அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியல. நான் வந்து அங்கேயும் கேட்டு ஒரு 5,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தேன். போட்டோம். சரி என்ன நாளைக்கு தான் வரப்போகுது, இல்லை நாளைக்கே 20,000 30,000 வரப்போகுது, வீட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எனக்கு ஸ்டார்ட்டாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ₹1 கிடையாது, ஒன்றுமே வரல. ஏன்னா அப்போன்னும் போது 5,000 ரூபாய் கடன் இல்லையா, அதை எப்படி கட்டுறதுன்னு தெரியாது. ஒர்க்கு கிடைக்கிற ஒர்க்கு இந்த கூலி வேலைக்கு மேஸ்திரி வேலைக்கெலாம் போவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க்கு கிடைக்குதோ நம்மளுக்கு என்ன ஒர்க்கு கிடைச்சாலும் செய்யணும்னு செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டூடெண்ட் ஹைஸ்கூல் படிச்சுட்டு தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கண்டினியூ பண்ணுறதுக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நான் சோஷியல் மீடியா மூலிமா வந்திருந்தேன். இப்போ காலேஜ் நான் போகிறேன். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிடைச்சதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வீட்டில், எனக்கு 1 இயர் டைம் கொடுங்க அப்படின்னு 1 இயர் டைம் கேட்டிருக்கேன். அவங்களும் ஓகே நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்ட்டு அவங்களும் எதுவும் கண்டுக்கல, டைம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் நெக்ஸ்ட் இயர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது மாரி நான் சொல்லிட்டேன். 1 இயர் எனக்கு டைம் வேணும்னு கேட்ட கொடுத்துட்டாங்க. அதேமாரி வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி நான் ஒரு
4 மந்த் இருக்கும். நான் ஜாயின் பண்ண உடனே 4 மந்த்து எந்த ஒரு ஆக்டிவே கிடையாது. இன்ஆக்டிவ் ஆயிட்டேன். எதுவுமே எனக்கு தெரியாது. 8:00 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணுன்னுவாங்க. அட்டெண்ட் பண்ணுவேன். சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ளைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற பேச்சு கேட்டுட்டு நான் என்ன பண்ணிருவேன், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிருவேன், மீட்டிங்குள்ளலாம் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், Instagram, Facebook, ஏன்னா தெரியாது இல்லையா? அதோட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எப்படி பண்ணணுன்றது. ஏன்னா மீட்டிங் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 மாசம் மீட்டிங்கே பார்க்க கிடையாது. ஏதோ சோஷியல் மீடியாவுல, அதுக்கப்புறம் கேமு, ஃப்ரீ ஃபயர் கேம்ல இப்ப விளையாடுறாங்களே, அதே மாரி அது விளையாண்டுட்டு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு 4 மந்த்ஸ் ஆட்டும். அதே மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மீட்டிங் கூட நான் ஜென்யூனா பார்க்க கிடையாது. 4 மந்த் நான் பிஃபோர் சொல்லி 4 மந்த் ஸ்டார்ட்டிங்ல சொல்றேன். அப்போ அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்டு கேட்டு போட்டுட்டு இருப்பேன். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுன்றது எனக்கு மீட்டிங் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாது. 30 பிபி ஐடி ஆக்டிவேஷன் பண்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு திங்ஸ் எல்லாம் இது இருக்கு இது இருக்குன்னா நான் மீட்டிங் தான் எதுவுமே பார்க்க கிடையாது. எனக்கே தெரியாது. சரி, ஏதோ சொல்றாங்க, நம்ம இதுக்கு தானே சொல்றாங்கன்ட்டு போய் வாங்கினேன். அது 30 பிவி வாங்கினேன். அதுவும் போயிட்டு அது எப்படி ஆட் பண்ணும் பிவி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் அப்ளைன் கோல் டைரக்டர் கோபிநாத் சார் தான் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு நாள் பேசினார் என்கிட்ட, என்ன பண்றீங்க, எப்படியெல்லாம் பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி பேசினாரு. அவர் அன்னைக்கு பேசினது வந்து இன்ன வரையும் சொல்றேன், ஒரு நாள் கூட மீட்டிங் அட்டன் பண்ணாத இருந்ததே கிடையாது. ஃபீட்பேக் போடாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சேஞ்ச் ஆனது. ஒரு 20 மினிட்ஸ் பேசினாரு. என்ன பண்றீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது. கேஷுவலா ஒரு ஃப்ரெண்டு கூட அவ்வளோ இதாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேசி பிஸ்னஸ் ஐடியாஸை சொன்னார். இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா எடுத்து பண்ணேன். நல்லா ஏன்னா எனக்கு 30 பிவி பண்ணுறதுக்கு எனக்கு அமௌண்ட் கிடையாது. ஏன்னா எங்க கடை வாங்கி தான் பண்ணுவோம். சரி, நம்ம பண்ணலான்ட்டு ஒரு 100 பிவிக்கு நான் ரெடி பண்ணிட்டு நான் பண்ணேன். நம்மளால முடியாது இல்லை, நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 100 பிவிக்கு நானும் செல்ஃப் பர்ச்சேஸ் ஐடி கம்ப்ளீட் பண்ணேன். ஐடி வந்து சரி, ஓகே, ஐடி எடுக்க போகலாம். நிறைய மீட்டிங் ட்ரைனிங்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். மீட்டிங்கில் ஓகே, இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே, இவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்களே, அதேமாதிரி நம்மளாலே முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் ஐடிஸ் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா நிறைய வந்து இது வெஸ்டேஜ் வந்து ஒரு 5 இயர்ஸு 6 இயர்ஸு அந்தமாரி முன்னாடி பார்த்தவங்களாம் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஏமாத்து கம்பெனி, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் இன்கம் வருதுன்றியா, நீ ஆளை சேர்க்கணும், பொருள் வாங்கணும், அதுதான் வாங்கிட்டு தான் இருக்கணும், மேலே இருக்கவங்க தான் சம்பளம் போகும், உனக்கெல்லாம் வரவே வராது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நான்லாம் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா இப்போ நிறைய நியூ ஜாயினர் நிறைய இருக்கிற லீடர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க சொல்லிட்டாங்களே, ஒருவேளை அவங்க பண்ணது கரெக்டாக தான் இருக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் இப்படி தான் தெரியுமோ அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ திருப்பியும் பிஸ்னஸ் இருக்குங்க. அந்த மாதிரி டவுட் வேணாம். வெஸ்டேஜ்ன்றது அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பேன். அதனால இப்போ நான் இதை எடுத்து பண்ணுறேன். அதேமாரி அவங்க சொல்லும் போது நிறைய நெகட்டிவ்ஸ் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே இக்னோர் பண்ணல. அப்ளைன்ஸ் நிறைய டிமோட்டிவேஷன் ஆகும்போது நிறைய கால் பேசுவாங்க. ஏன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு லெவல் வரும். இப்போ நான் 5லேருந்து 8 வரேன்னா, 8 வந்தது வந்து நான் ஃபாஸ்ட்டாக 8 தான் வந்தேன். நான் வந்து எனக்கு வந்து அப்பயும் ரொம்ப இதுதான், நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு கீழே ஐடி போட்டவங்களும் பண்ணுறாங்கல்ல, நீங்களே பண்ணி வாங்க பிரதர், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நல்லா பண்ணாங்க. 8% வந்தோடனே எனக்கு பேனர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அச்சீவ் பண்ணதுக்கு வீடியோலாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகே, என்ன பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்புடா, இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது அப்படின்ட்டு அப்போ பண்ண ஆரம்பித்தேன். 8%, நெக்ஸ்ட் மந்த்து டோல் வந்தேன். நெக்ஸ்ட் மந்த் டோல் வந்தோடனே டோலில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்கிரெடிபிள் இந்தியா ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, ட்ரிப் ஆஃபர்னு. எடுத்த உடனே எங்கள் அப்பையும் ஷேர் பண்ணார் எனக்கு, இதெல்லாம் பண்ண முடியுமா, ஏன்னா நான் பிஸ்னஸ் அப்போ ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கேன். அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணவன் இன்ன வரையும் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கேன். எடுத்து அனுப்பினோடனே, ஓ, ட்ரிப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அவங்களாம் போவாங்க அப்படின்னாங்க. ஒரு அன்னைக்கே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க, உங்களால முடியும், வாங்க அப்படின்னாங்க. ஐடிஸ் போடுவோம், ஐடிஸ் வருவாங்க, போவாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணிட்டே இருந்தேன். 4 பேர் 8 அடிக்க வச்சாவே போதும், 4 பேர் பாஸ்டாக 8 அடிக்க வச்சாவே போதும், சிங்கிள் மந்த்ல ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, பண்ணி தான் பார்க்கலாம், ஏன்னா நம்மளால தான் முடியும்னு நான் நம்பிக்கையோட பண்ணேன். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம ஆஃபர் கொடுக்குறாங்க, நம்மளால முடியாது, இது போய் நம்ம பண்ணி அச்சீவ் பண்ண முடியுமான்னு நினைப்பாங்க. எனக்கு கொடுத்த 15 நாள்லேயே நான் முடிச்சிட்டேன். ஏன்னா 1 மந்த் கொடுத்துருந்தாங்க ஆஃபர், இன்கிரெடிபிள் இந்தியா ஆஃபர்னும் போது நான் 10 நாளுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டேன். 10 15 நாளுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்கிரெடிபிள், ஓகே, நம்மளாலே முடியுதா, நம்மளும் பண்ணிட்டேன். அப்போ சொன்னாங்க, ஓகே பிரதர், சூப்பர், நல்லா எடுத்து பண்ணுறீங்க, பண்ணுங்க அப்படின்ட்டு அப்ளைன் எப்போனாலும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சரி, இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப்புனா, ஏன்னா ட்ரிப்புனா எப்படி இருக்கும், சரி எங்கேயோ ஒன்று கூப்பிட்டு போவாங்க, ஏதோ மீட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன எந்த ட்ரிப்பு போனது கிடையாது. எங்கே ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நம்ம ஏரியாவில் இருந்து வெளியில் போகிறோன்னா கூட அங்கே கூட நான் எங்கேயும் போனது கிடையாது. போய் நான் எங்கேயும் பார்க்க கிடையாது. சரி, இது என்ன ட்ரிப்புனாங்க. சரி, ஓகே, ஏன்னா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அலோவ் பண்ணல. எங்கடா 1 வாரம் கூட்டிகிட்டு போகிறாங்களா, ட்ரிப் வேறு கூப்பிட்டு போகிறாங்களா, ஏடா காமெடிலாம் பண்ணிகிட்டு இருக்க கூட அப்படின்னு நிறைய சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம அச்சீவ் பண்ணது எனக்கு தான் தெரியும் இல்லையா. சரி, ஓகே, நான் போய் பார்க்கலான்னு போனேன்.
போனதுக்கு அப்புறம் தான் அங்கே தான் தெரியும் என்ன மாரி ஒரு வாய்ப்பில் எப்படி நமக்கு கிடைச்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ பேர் இந்த ஆஃபரை ஸ்டார்டிங் நல்லா எடுத்து பண்ணாங்க. ஆனால் ஒரு 3 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணவங்க, ஒரு பாயிண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடியாது, நம்மளால முடியாது அப்படின்னு நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. என்னுடைய டீமில் கூட பண்ணாங்க, பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லாததுனால தான். அதனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டோட பண்ண முடியும்னு பண்ணேன். அங்கே போயிட்டு ஜாலியாக வந்து 3 டேஸ். ஏன்னா கோவான்றது யாருமே போனது கிடையாது எங்கள் ஃபேமிலியில். ஏன்னா அந்த மாரி அங்கே கோவான்றது போகலாம். இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன பிரதர் கோவா போனதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, கோவான்றது நம்ம போக முடியும். ஆனால் என்ன ஒரு 10,000 15,000 வச்சுருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு சும்மா இதுன்றது மட்டும் தான் வர முடியும். ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்துட்டுமே ஏகப்பட்ட அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு. அதுவும் இல்லாத அமௌண்ட், அதுவும் இல்லாத சாப்பாடுனா பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பொஃபே. ஏன்னா பொஃபேன்றது நான் அப்போ தான் கேள்விப்பட்டிருப்பேன், காலா டின்னர்னுவாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் போனது என்ன நம்ம ஸ்டோரி கனவு காணுட்டு இருக்குமா என்னெல்லாம் நினச்சி பார்த்துருக்கேன். அங்கே போனோம் ஜாலியாக. ஏன்னா இது மூலயமா தான் போயிருக்கோம்லாம் கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே போனால் ஒரு ஃபேமிலியாக நல்லா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதேமாரி மீட்டிங் கொடுத்துருந்தாங்க, தீபக் சூப் சார் வந்திருந்தாரு. அவரெல்லாம் வந்து நல்லா என்கேஜாக மீட்டிங் எடுத்துகிட்டு போயிருந்தாரு. 1 ஹவர் எடுத்திருந்தாரு, சூப்பராக எடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம எப்படிலாம் மூவ் பண்ணலாம், நெக்ஸ்ட் மூவ் பண்ணி எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் நம்ம டீமை, நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இதில் எத்தனை பேர் கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 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 செகண்டுக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணுறாங்க, இது வெஸ்டேஜ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃப்ரீ இமேஜின் கொடுத்திருந்தாரு. நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஓகே நம்ம இதெல்லாம் விட்டு ஆகக்கூடாது, கண்டிப்பாக நம்மளும் பண்ணணும் அப்படின்றது கான்ஃபிடென்ட்டோடு எடுத்து பண்ணேன். அந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா என்னாலையும் பண்ண முடியல, நிறைய டீம்ஸ் வந்தாங்க போனாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, க தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் அவங்களுக்கு புரியும், ஒருத்தருக்கு புரியாது போனாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து 2000 டிபிபிக்கு 2300 2349 வந்துச்சு. சரி ஓகே பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ன்றதுனால பண்ண முடியாது போச்சு. என்னடா இது இப்படி பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்போம், 240 2400 2500 பக்கம் வந்துட்டாங்களே, வந்துட்டமே நிறைய பேர் நினைக்கிறது, வந்துட்டமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியல, அவ்வளோதான் இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு வேஸ்ட், நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம். அப்போ பண்ணும்போது எனக்கு இன்கம் வந்து 6000 ரூபாய் வந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இன்கம் பண்ணும்போது ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இன்கம் வந்தோடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் காமிச்சோடனே சரி ஓகே உங்கள் சம்பளம்லாம் தராங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மருந்து வித்துட்டு இருக்கான், சோப்பு வித்துட்டு இருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்பயும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஃபீலே பண்ணுறது கிடையாது. ஏன்னா மருந்து வித்துட்டு இருக்கோம், சோப்பு வித்துட்டு இருக்கோம்னு சொன்னோடனே இப்போ நம்ம சப்ளிமெண்ட் வாங்கி எடுத்துக்கிட்டு தான் இப்போ நல்லா இருக்காங்க. ஏன்னா ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவன் அந்த வாயால் சொன்னோடனே இப்போ சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரி ஓகே இந்த மந்த் தான் நமக்கு ஐடியா இருக்கு இல்லையா, நம்ம டிபிபி க்ளோஸ் பண்ண எப்படி விட்டோமோ அந்த டிபிபி விடவே கூடாது, நம்ம அடிச்சே ஆகணுன்ட்டு போன மந்த் பார்த்தீங்கன்னா டிபிபியோட குவாலிஃபை பண்ணேன். அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. நம்ம அச்சீவ் பண்ணணும் முடிவாயிருச்சு, அது என்னன்னாலும். ஏன்னா முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் 1 இயர் டைம் கேட்டிருக்கேன் வீட்டில். ஏன்னா வேஸ்டேஜுக்காக தான் கேட்டேன். ஆனால் உங்களுக்கு இதுதான் ஸ்னாரியோன்னு தெரியாது. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நிறைய சொல்லுவாங்க, எனி டைம் ஃபோன் பேசியே இருக்கான், எம்எல்ஏ எம்பி அவங்களுக்கு கூட இவ்வளோ கால் வராது, ஃபோன் பேசிகிட்டே இருக்கான், என்ன பண்ணுவோன்னு என்னன்றது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் நிறைய டிமோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அந்த ட்ரிப் எலிஜிபிள் பண்ணிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. சரி ஓகே பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போலேருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த்து பிரான்ச் டிபிபியோட குவாலிஃபை பண்ணியிருக்கேன் இந்த மந்த்து. அப்படின்னும் போது ஓகே நம்மளாலே பண்ண முடியல, நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னவன், இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் சொன்னவங்க, என்ன மாதிரி வாய்ப்பு நீ மட்டும் ஏதோ சொல்கிற, இன்கம்ன்றது எடுக்கிற, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிற, எப்படி ஒன்றால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயும் நிறைய பேர் சரி ஆனால் வரலன்னு சொல்ல, சரி ஓகே ஏதோ பண்ணுறேன் பண்ணு அப்படின்றது தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு டிமோட்டிவேஷன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. இது இப்போதானே அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வெஸ்டேஜ் பிஸ்னஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் டைம் கேட்டு நான் இதில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு இன்கம்குள்ளே போகணும். நான் வந்து லைஃபே செட்டில் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம எத்தனை வருஷம் ஃபேமிலியாக இருந்தாலும், நான் 10 20 வருஷம் நான் ஒர்க்குக்கே போனாலும் அப்போ மாரி கஷ்டப்பட்டுட்டு 40 45 வயசில் உடம்பு சரியில்லை தான் ஆகணும் முடிஞ்சு. நான் இந்த வந்து யங் ஏஜ்லேயே இந்த பிஸ்னஸ் ஐடியாவை புரிய வச்ச கோபிநாத் சாருக்கும் யூசர் டிகிரி சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிரான்ஸ் அடித்த உடனே அவர் கிரி சார் பேசினார், இவரெல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாரா அப்படின்னு நான் நினச்சி பார்த்துருக்கேன். கால் எடுத்து பேசின உடனே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, இதெல்லாம் உண்மையாக என்னென்னு. இதுக்கு மெயின் வந்து சரவண சார் மீட்டிங் 8 o'clock மீட்டிங் நான் தொடர்ந்து அட்டன் பண்ணது தான் இதுக்கான காரணம் அச்சீவ்மெண்ட்டுக்கு. நிறைய பேர் நினைப்போம் மீட்டிங் அட்டன் பண்ணதுனால அச்சீவ் பண்ணீங்களா, அப்போ தான் சொல்லுவாங்க இன்னைக்கான மீட்டிங் அச்சீவர்ஸ் மீட்டிங்கிறதுனால நிறைய விஷயம் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றது சொல்லும் போது நானும் கேட்டுகிட்டே இருப்பேன்.
இவ்வளோ தாண்டி ஒர்க் இவ்வளோ நெகட்டிவ் தாண்டி வந்திருக்காங்களே, நம்மளுக்கெல்லாம் இது பார்க்கும்போது கம்மியாக தானே இருக்கு, நம்மளும் பண்ண முடியும் அப்படின்ட்டு தொடர்ந்து பண்ணினேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ்ஸ் வரும். ஒர்க் பண்ணாதே இருந்தால் நம்ம அப்படியே தான் இருக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் வெஸ்டேஜ் பிஸ்னஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம அப்ளைன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, மேலேருந்து ஐடி போட்டு கொடுப்பாங்க, நான் பண்ணிக்கலான்னு. நான் வந்து எடுத்துக்கிட்ட ஒரே குறிக்கோள், நான் ஒர்க் பண்ணால் எனக்கு மட்டும்தான் இன்கம். நான் வந்து வேறு யாருக்கு கொடுக்க போகிறதில்ல, எங்கள் அப்ளைனுக்கு கொடுக்க போகிறதில்ல, என் டவுன்லைனுக்கு கொடுக்க போகிறதில்ல. நான் ஒர்க் பண்ணேன்னா அதோட இன்கம் எனக்கு மட்டும்தானே, நான் அதுக்கான ஒர்க் நான் எஃபர்ட் போடணும்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் நான் கொடுத்துட்ருக்கேன். வேஸ்டேஜில் கண்டிப்பாக நல்ல ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லெவலுக்கு போவேன். தேங்க்யூ சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஷிவல். ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இங்க பாருங்க, இவர் பேசும்போது ரொம்ப ஓப்பனா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் 4 மாசம் மீட்டிங்கே பார்க்கல அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறேன், அதனாலதான் இப்ப அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் அவரு அவரோட ஸ்பீச்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப ஏன்னா அவரு பண்ண தப்பு மாதிரியே நீங்களும் ஏன் தப்பு பண்ணணும்? மீட்டிங்கை மிஸ் பண்ணாம எல்லா மீட்டிங்குமே அட்டன் பண்ணுங்க. அப்பதான் அந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இங்க அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது